வணக்கம். அம்மா ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் மிக முக்கியமான கேள்விகளை விளக்கமாக பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர். இரண்டாவது கேள்வி, அன்பளிப்பு என்ற சிறுகதை சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு. இந்த ரெண்டு கேள்வியுமே கிட்டத்தட்ட ஒரே நம்பர் தான் ஆன்சராக வருவாங்க. கரிசல் எழுத்தாளர்கள் வரிசைன்னு ஒரு குரூப் ஆஃப் அந்த புலவர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தூத்துக்குடி, இந்த அதில் இருக்கிற கோவில்பட்டி, அதை சுற்றி இருக்கிற பகுதிகளெலாம் கரிசல் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை மற்றும் அந்த கலாச்சாரம், அந்த பின்னணி, வாழ்க்கை முறையெல்லாம் சொல்கிறது. ப்ளஸ் அந்த பகுதியிலிருந்தே சில எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களாம் வந்து கரிசல் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் யாருன்னு கேட்டால் கு. அழகிரிசாமி அவர்கள். இந்த கு. அழகிரிசாமி அவர்கள் வந்து அரசு பணியை உதறிவிட்டு எழுத்து பணிக்கு வந்தவர். இவர் வந்து கி. ராஜநாராயணன், அந்த கி. ராஜநாராயணன் என்கிற கீரா அவர்களுக்கு எழுதிய கடிதங்கள் வந்து இலக்கிய தரம் வாய்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அழகிரிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்பும் கதைகளை படைப்பதில் வல்லவராக அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து மலேசியாவில் இருந்தபோது அங்கிருந்த படைப்பாளர்களுக்கு வந்து இந்த படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர் என்றும் இவரை பற்றி சொல்கிறாங்க. இவர் எழுதிய சிறுகதை தான் அன்பளிப்பு. கு. அழகிரிசாமி, கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவரான கு. அழகிரிசாமி அவர்கள் எழுதிய சிறுகதை தான் அன்பளிப்பு. இதுதான் 1970ஆம் ஆண்டு 1970ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது. கேள்வி 3, தேம்பாவணி எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்ட காப்பியம்? தேம்பாவணி 17ஆம் நூற்றாண்டு 17th centuryயில் படைக்கப்பட்ட காப்பியம். தமிழின் முதல் ஏளன நூல். தமிழின் முதல் ஏளன நூல் அப்படின்னு கேட்டால் அது வந்து பரமார்த்த குருகதை. பரமார்த்த குருகதை தான் தமிழின் முதல் ஏளன நூல்னு சொல்லுவாங்க. தேம்பாவணியை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும். கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் தேம்பாவணி. இதே மாதிரி இன்னொரு கேள்வி டிஎன்பிசியில் கேட்கிற கேள்வி வந்து கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவோர் யார்? கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவோர்னு கேட்டால் எச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை அப்படின்னு சொல்லணும். இதே வந்து கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டால் தேம்பாவணியை நம்ம சொல்லணும். கேள்வி 5, தேம்பாவணி காப்பியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. தேம்பாவணி காப்பியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615 பாடல்கள். 3615, அதாவது 3615 பாடல்கள். தேம்பாவணி காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் இது 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் கொண்ட காப்பியமாக இருக்குது. அடுத்த கேள்வி 6, தேம்பாவணி காப்பியத்தின் பாட்டுடை தலைவன் யார்? தேம்பாவணி காப்பியத்தின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டால் இயேசுபிரான். இயேசு அவர்களோட வளர்ப்பு தந்தை. இயேசு அவர்களோட கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தை சூசையப்பர். அவரை வந்து யோசேப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தேம்பாவணியில் வந்து வளன் என்று குறிக்கப்படுவார். சூசையப்பர் வந்து தேம்பாவணியில் வந்து வளன் என்றும் குறிக்கப்படுவார். அவரை வந்து யோசேப்பு என்றும் வந்து கூறுவாங்க. ஸோ தேம்பாவணி காப்பியத்தின் பாட்டுடை தலைவன் கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையான சூசையப்பர் என்ற வளன். அடுத்த கேள்வி, இஸ்மத் சன்னியாசி என்பது எம்மொழிச் சொல். இஸ்மத் சன்னியாசி என்பது எம்மொழிச் சொல் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி இது என்னன்னு பார்க்கணும். வீரமாமுனி அவர்கள் வந்து திருச்சியை ஆண்ட சாந்தா சாஹிப் அவரை வந்து மீட் பண்ணி கலந்துரையாடணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதற்காக 2 மாதத்தில் திருச்சியை ஆண்ட சாந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்திப்பதற்காக 2 மாதத்தில் உருது மொழியை கற்றுக்கொண்டவர் வீரமாமுனிவர் அவர்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீரமாமுனிவர் அவர்களோட எளிமையும் துறவரத்தையும் கண்டு திருச்சியை ஆண்ட மன்னர் சாந்தா சாஹிப் அவர்கள் வந்து இவருக்கு வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வழங்குவாங்க. இது எம்மொழிச் சொல் அப்படின்னு கேட்டால் பாரசீக மொழிச்சொல். இஸ்மத் சன்னியாசி என்பது பாரசீக மொழிச்சொல். சாந்தா சாஹிப் அவர்கள் வந்து வீரமாமுனிவருக்கு இந்த பட்டத்தை கொடுப்பாங்க. இதோட தமிழ் மீனிங், அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா தூய துறவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கேள்வி, 8வது கேள்வி பார்த்தீங்கன்னா, வீரமாமுனிவர் யாரிடம் திவானாக பணிபுரிந்தார்? அவர் வந்து திருச்சி ஆண்ட இந்த சாந்தா சாஹிப் என்பவரிடம்தான் திவானாகவும் பணிபுரிந்தார் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது, தேம்பாவணி குறிப்பு வரைக. தேம்பாவணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து வீரமாமுனிவர் இத்தாலியிலிருந்து தன்னுடைய 30வது வயதில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். அதாவது இத்தாலியில் இவருடைய காலம் 1680. வீரமாமுனிவர் தேம்பாவணி என்ற நூலை எழுதியவர் வீரமாமுனிவர். இவருடைய காலம் 1680 முதல் 1747.
இவர் தன்னுடைய 30வது வயதில், அதாவது 1710ஆம் ஆண்டு தமிழகம் வருகிறார். இவர் படைத்த காப்பியம்தான் தேம்பாவணி. இதை வந்து தேம்பா ப்ளஸ் அணி என்று பிரித்தால் வாடாத மாலை என்றும் பொருள். தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி என்று பிரித்தால் தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்றும் சொல்லலாம். இந்த தேம்பாவணி காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக வளன்தான் வந்து இதோட பாட்டுடை தலைவராக இருப்பாங்க. இந்த நூல் வந்து 3 காண்டம் 36 படலம் 3605 பாடல்களை கொண்டது. கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்றும் தேம்பாவணி அழைக்கப்படும். இப்போ இவரோட வீரமாமுனிவர் அவருடைய இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்டின் ஜோசப் பிஸ்கி. தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை படைத்தவர் இந்த வீரமாமுனிவர். தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை படைத்தவர் வீரமாமுனிவர். அதே மாதிரி இவருக்கு தமிழ் கற்பித்தவர். வீரமாமுனிவர் யாரிடம் தமிழ் கற்றார் அப்படின்னு கேட்டால் மதுரை சுப்ரதீப கவிராயர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து தொன்னூல் விளக்கம் என்ற 5 இலக்கணம் கூறும் நூலையும் படைத்துள்ளார். மிக முக்கியமாக தொன்னூல் விளக்கம், குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் தொன்னூல் விளக்கத்தை எழுதியவர் வந்து வீரமாமுனிவர். இந்த தொல்நூல் விளக்கம் வந்து இலக்கண நூல் வந்து 5 இலக்கணம் கூறும் நூலாகவும் இருக்குது. இவர் படைத்த மற்ற நூல்கள்னு பார்த்தா ஞான உபதேசம், திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரி அம்மாள் அம்மானை, வேதியர் ஒழுக்கம், பரமார்த்த குருகதை போன்ற நூல்களையும் வந்து வீரமாமுனிவர் அவர்கள் வந்து படைத்துள்ளார்.